வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு கேட்க போற கதை அறிவார்ந்த முதியவர். ஜப்பான் நாட்டுல ஒரு பேரரசர் இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய அழகான கலைநயமான மண் பூந்தொட்டிகள் இருந்துச்சு. அது உலகத்திலேயே ரொம்ப சிறப்பான கலைப்பொருள்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. எப்பவும் அந்த பூந்தொட்டிய பத்தி மன்னருக்கு பெருமைதான். ஒரு நாள் அரண்மனை பணியால் ஒருத்தன் அந்த பூந்தொட்டிகளை சுத்தம் செய்யும் போது ஒரு பூந்தொட்டி கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கோபத்தோட உச்சிக்கே போன அரசன் அந்த பணியாளுக்கு அதிகபட்ச தண்டனையா காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கு அவனை உணவாக்க உத்தரவிட்டான். இந்த செய்தி நாடு முழுவதும் காட்டுத்தீ போல பரவுச்சு. ஒரு அமைதியான முதியவரோட காதுகளுக்கும் எட்டுச்சு. அந்த பணியாளோட தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அந்த முதியவர் வேகமா போய் அரசனை சந்திச்சாரு. அரசனை பார்த்து அவரு சொன்னாரு, உடைஞ்ச பொருளை நான் மறுபடியும் ஒட்டி சீர் செய்யற கலைய நான் கத்து வச்சிருக்கேன். உங்க உடைஞ்ச பூந்தொட்டிய கூட நான் பழையபடி புதுசா மாத்தி காட்டுறேன்னு சொன்னாரு. இத கேட்ட அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதியவர் அந்த அரசனை மத்த பூந்தொட்டிகளை காட்ட சொன்னாரு. அந்த முதியவர் அது எல்லாத்தையும் பாக்குற மாதிரி பார்த்துட்டு அவர் கைத்தடியால மத்த பூந்தொட்டிகளை உடைச்சிட்டாரு. அரசனுக்கு கோபம் தாங்கல. முட்டாளே, என்ன செய்தாய் அப்படின்னு கர்ஜனை செஞ்சான். அதுக்கு அந்த முதியவர் சாந்தமா சொன்னாரு, ஏன் வேலைய நான் செஞ்சிட்டேன். ஒரு பூந்தொட்டியும் உடையும் போது ஒரு உயிரை அழிச்சிருக்கும். இப்போ உன்னால உடைஞ்ச பூந்தொட்டிகளுக்கு ஏன் ஒருத்தனோட உயிரை மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அந்த முதியவரோட விவேகம் மற்றும் துணிச்சலான செயலால அந்த அரசர் மனம் திருந்தினான். முதியவரை பாராட்டி அவனோட அரசவையிலேயே வச்சுக்கிட்டான். பணியாளையும் மன்னிச்சிட்டான். சுட்டி குழந்தைகளே, ஒரு உயிருக்கு நம்மளால விலையே பேச முடியாது. அத இந்த உலகத்துல வேற எந்த உயிர் இல்லாத பொருளோடையும் நம்ம ஒப்பிட முடியாது. அதுதான் இந்த கதை சொல்ற நீதி. குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.